ஹலோ. சார் கேக்குதா? வணக்கம் பிரதர், கேக்குதுங்களா? கேக்குது மாஸ்டர். ஓகே ஓகேங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஜர்னிங்கிறது வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. 2 வாரங்கள் தாண்டிட்டீங்க. ஆமா மாஸ்டர். ஸோ இப்போ ஜர்னியை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய 16வது நாள் 16th டே வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் நினச்சி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்க பிரதர். ஆக்சுவலாக ஜர்னியில் எனக்கு வந்து என்னன்னா மாஸ்டர், ஐஃபோன் வாங்கணும்ட்டு ஒரு ஆசை முன்னாடி இருந்தது மாஸ்டர். அது வந்து எப்படின்னா, ஓகே இப்போதைக்கு என்னோட ஃபோனே ஒரு 3.5 years ஓல்டு ஃபோனு. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எதுக்கு நம்ம ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது மாஸ்டர். பட் எனக்கு ஆசை இருந்தது ஐஃபோன்லாம் வாங்கணும், வீடியோலாம் எடுக்கணும், குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீஸ்லேயே ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க, ஆசை இருந்தது. பட் எனக்கு பெருசாக வாங்குறதுக்கு என்கிட்ட அந்த சோர்ஸ் ஆஃப் மணி சம்டைம்ஸ் இருந்தது. பட் ஆனால் எனக்கு அந்த தாட்லாம் வரல, வாங்கணும் இப்போதைக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தது. பட் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கும்போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி அவர் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்ச கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச கடைனா அது ஒரு ஆப்பிள் ஷோரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபோன் வந்து இது மாதிரி ஒரு மாடல் வந்து வந்திருக்கு. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 Pro Max வந்து வந்திருக்கு. ஸோ அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs மேலே. ஸோ நமக்கு வந்து அது வந்து ஷோரூமோட பீஸ்னால ரொம்ப கம்மியா வந்து வெறும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 98,000 ஒரு நியர் டு ஒரு 1 lakh உள்ள வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபாய் கம்மியில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாஸ்டர். அப்போ என்ன ஆச்சுன்னா, நீங்க வாங்கிக்கிறீங்களாண்ணா? நான் பக்கத்துல ரொம்ப பக்கத்துல சோஃபால உட்காந்துருந்தேன் ஆஃபீஸ்ல. இல்லடா இப்போதைக்கு எனக்கு வாங்குற ஐடியா எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 hourலயே வந்து எனக்கு ஆர்பிஎல் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. இது மாதிரி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் கிளீனா இருக்கும். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து 1,36,000 எலிஜிபிள்ல வந்து கார்டு வந்து ஆஃபர் அப்ரூவ் ஆயிருக்கு. அது உடனே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கார்டுலாம் கூட தெரியல, உங்க ஆப்லயே வந்து மெசேஜ் வந்துருக்கு. அது மெசேஜ் கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உடனே உங்க அக்கௌண்ட் கேஷ் வந்துடும். அந்த மாதிரி ஆஃபர் ஒரு சில பேருக்கு தான் வரும், உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது ரெண்டுமே ஒரே டைம்ல சீக்வன்ஸ் இருக்கு, ஒருவேளை வாங்கணுன்றதுக்கான சைனா இது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் மாஸ்டர். சரி ஓகே, இல்ல வேணா சரி கால் பண்ணி கேட்டேன், இல்ல இது பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க கால் பண்ணி ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. எனக்கு மைண்டே இல்லை, இப்போதைக்கு நம்ம வாங்கிட்டு இது வேற கட்டணுமா, இஎம்ஐ எல்லாம் போட்டு கட்டணும் மாசம் மாசம். ஏன்னா எனக்கு கடனே வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய கடன் வாங்கி அதை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு வழியா அதை கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வாங்குற ப்ராடக்ட் எதுவுமே கடன் வாங்கி கடன்ல இந்த மாதிரி இஎம்ஐ இந்த கார்டு எல்லாம் போட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் நான் வச்சேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து டாக்டர், அவங்க ஃபீமேல் ஃப்ரெண்டு டாக்டர், அவங்க மேரிடு. ஸோ அவங்க கால் பண்ணி சும்மா பேசிட்டு இருந்தாங்க, ஒர்க் அவுட் விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன், இது மாதிரி ஐஃபோன் ஒன்று வந்திருக்கு, வாங்கலான்ற மாதிரி தோணுது, எப்படிடா வாங்குவா? எனக்கு இல்லை இந்த மாதிரி கார்டு ஆஃபரும் எனக்கு கார்டு கிரெடிட் கார்டும் சாங்ஷன் ஆயிருக்கு, ஒரு வேலை கார்டுல போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேடா உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோடா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு. சரி ஓகே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் நான் அந்த போனை என் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டேன். சரி கார்டெல்லாம் போடணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விட்டேன். அப்புறம் உட்காந்து நான் என்னோட ஒர்க்கை பார்த்துருக்கேன். திருப்பி அவங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock மேல கால் பண்ணி, என்னோட ஃப்ரெண்ட் அவங்க டாக்டர் கால் பண்ணி, டேய் நீ ஏன்டா கார்டுல போடுற, நீ எவ்வளவு கேஷ் வச்சிருக்கணும்? என்னோட அக்கௌண்ட்ல என்ன ஒரு 30,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். வேணா நீ 30,000 வச்சுக்கோ, மேற்கொண்டு உனக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா ஒரு 70,000 எனக்கு தேவைப்படுது, 70,000 வேணும், நீ எதுவுமே பண்ணாத, நான் உனக்கு கேஷ் அனுப்பிச்சு விடுறேன், எனக்கு இப்ப காசு நீடே இல்ல, நீ வந்து எனக்கு பொறுமையாவே வந்து எனக்கு மாசம் மாசம் 5,000 ரூபாவோ 6,000 ரூபாவே கூட கொடுத்துக்கோ. ஆனா வந்து நீ கார்டு இஎம்ஐ இந்த மாதிரி போகாத, அது உனக்கு வேஸ்ட் ஆஃப் மணி, உன்கிட்ட காசு இருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, நீ ஆசைப்பட்ட வாங்குறது தான் வாங்கிடு, ரேட்டும் வந்து கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டு, ஸோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பாக்குறேன்னு சொல்லிட்டு, சரி அவ தரேன்னு சொன்னா சரி ஓகே பாக்குறேன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 70,000 அனுப்பிச்சிட்டா. 70,000 அனுப்பிச்சோன்னா பார்த்தா என்னடா பார்த்தா 1/2 hourல என் கையில 1,00,000 ரூபா இருக்கு. அதுவும் வந்து அந்த போனோட மாடல் வந்து டைட்டானியம் கோல்டு, அது டிமாண்டான கலர் அது. அந்த மாடல் பார்த்தா என்னைக்கே நேமா அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணி வாங்கிடலாம்னு நான் சொல்லிட்டேன். சரிடா அவர்கிட்ட சொல்லு, நான் வேணா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நான் அதுக்கு முன்னாடி எங்க ஆஃபீஸ்ல எங்க அண்ணா போயிட்டு அதே ஷோரூம்ல வேற ஒரு மாடல் 17 Pro வேற எடுத்திருந்தாங்க.
ம். அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளாம் எப்படா ஐஃபோன் வாங்குவோன்ற எண்ணம் நான் என்ன யோசிச்சுட்டேன்னா மேபி இந்த இயர் எண்டு நெக்ஸ்ட் இயர்ல பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல இருந்த தவிர்த்து வாங்கணுன்ற எண்ணங்கள் கொஞ்சம் தான் இருந்தது. ஏன்னா நம்மளோட இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ம். 1,50,000 ஃபோன்லாம் நம்ம வாங்க மாட்டோம். அந்த தாட்டை பேக்கப் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ம். பார்த்தா ஆனா அவன் என்ன சொன்னான், ஆனா நீங்க வந்து அக்கௌண்ட்லாம் என்ன பண்ணுவீங்க போய் கேஷ் எடுத்துருவாங்க, ம். எத்தா கேஷ் மொத்தமா கொடுத்துட்டு அப்படியே எடுத்துருவாங்க சொல்லிட்டு போய் ம். ஏடிஎம்ல போய் கேஷ் எடுத்துட்டு வந்துட்டு மறுநாள் போயிட்டு ம். மொத்தமா கட்டா என் ஃப்ரெண்ட ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டு அவனும் அந்த பையனும் நானும் என் தம்பி அந்த ஃப்ரெண்டு 4 பேர் போயிட்டு ம். 1,00,000 கட்டா எடுத்து நான் இன்னைக்கு கூட ஸ்டோரியில போட்டிருப்பேன். ஆமாங்க, ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு கூட பார்த்தேன் நானு. பிளான்டே இல்ல. அப்படியே எடுத்துட்டு போய் 1,00,000 கட்ட வச்சுட்டு ம். அப்படியே அந்த போனை வந்து கிட்டத்தட்ட எனக்கு 65,000 ரூபாய் அந்த போன்ல வந்து எனக்கு ப்ராஃபிட். ம். காசுமே வந்து நான் 30,000 ரூபாய் தான் வச்சிருந்தேன். ம். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்து அவ்வளோ வாண்டடா வந்து காசு கொடுத்துட்டு எனக்கு மொத்தமா எப்ப காசு இருக்கோ அப்ப கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ம். இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 512 ஜிபில தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப இது சந்தோஷம். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல எதுக்குடா இவ்வளவு காசு கொடுத்தாங்க ஷாக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பயங்கர ஷாக்கு. எப்படி இந்த போனு இவ்வளவு சூப்பரா இருக்கு வாங்கி எல்லாருமே பயங்கர ஷாக்கு. இன்னைக்கு ஃபுல்லா கிரவுண்ட் கிரிக்கெட் விளையாடுங்க மொத்த பேரும் இந்த போனை வச்சுதான் வீடியோ போட்டோ பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ வேற லெவல்ல இருக்கிற கிளாரிட்டி அப்படி இப்படின்னு பேசினாங்க. பட் இதெல்லாம் நான் ஒரு டைம்ல யோசிச்சது பார்த்தா அடுத்த செகண்ட் வந்து ஒரு ஒரு மேஜிக்கா பயங்கரமா நடந்துருந்ததுங்க மாஸ்டர். ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னு கேட்டா கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் ஒரு மேஜிக் நடக்குதுங்க. டிஃப்ரெண்ட் நடக்குது. வேலை கிடைக்கிறது, ஃபாரின் போறது, ஐபோன் வாங்குறது, மேரேஜ் ஆகிறது, லவர் வந்துட்டு லவ் அக்செப்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா வந்துட்டு இதுல போயிட்டு இருக்குங்க மேஜிக் மூமெண்ட்ஸ் அங்க அது. ஸோ அந்த வகையில 2 விஷயம். ஒன்னு ஐபோன் வாங்கியிருக்கீங்க, செகண்ட் ஆஃபர்ல வாங்கியிருக்கீங்க. 65,000 நமக்கு ப்ராஃபிட் தேவை இருக்கு. சேவிங் ஆயிருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா காசு எந்த கிடையாது. காசு 30% தான் எண்டு. இன்னும் எப்ப இருக்கோ அப்ப கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துடா. பட் ஆனா நான் எவ்ரி மந்த் வந்து நான் மணி விஷயத்துல எப்பவுமே பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பேன். எப்பவுமே ஏன்னா மணினால ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே ஸ்பாயில் ஆகக்கூடாது. நான் பயங்கர காசு. அவளுக்கு பினான்சியலா இஷ்யூ இருக்கும்போது நான் நிறைய வாட்டி மணி ரொட்டேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். பட் அவங்க அந்த மொமெண்ட்ல அவங்களா வாண்டடா வந்து அவங்களா கொடுக்கும் போது இன்னொரு இடத்துல இருந்து கார்டு ஆஃபர் வரும்போது எல்லாமே ஒரே சீக்வன்ஸ்ல வந்து இப்ப நீ ஐபோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் சொல்லிட்டு யூனிவர்ஸே கொடுத்த மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்தது மாஸ்டர். சூப்பருங்க. அதாவது உங்க ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நான் ஐபோன் வாங்கினா எனக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல்ல தான் வந்துட்டு எனக்கு அந்த விஷயத்த நான் பார்த்தேனுங்களே. ஆமா, என்ன ஏரியாமே நான் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அது எடுக்கணும் நான் போயிட்டு சரி அப்ப கூட நான் போய் அக்கௌண்ட்ல இருக்கே கார்டை ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல ஜிபே அனுப்பிச்சு எடுத்துக்கலாம் தான். இல்லைன்னா நீங்க போய் கேஷ் எடுத்துட்டு வாங்கன்னு ஒருத்தன் சொல்றான். நீங்க கேஷ் கொடுக்குற மாதிரி நீங்க கொடுங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு வந்துடுச்சு. எடுக்கல இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க எடுங்க நீங்க எடுத்து ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லிட்டு இது போடணும்னு கூட இல்லை அவங்க தான் போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சும்மா போட்டு விட்டாங்க. பட் அந்த ஐபோனுடைய பாக்ஸ்ல வந்து அந்த லேபிளை பிரிச்சு அதை பார்த்து அந்த எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அது லைஃப்ல வந்து ரொம்ப அற்புதமான மூமெண்ட்ஸ் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாவே. என்னோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி என்னோட ஃபேமிலி சர்க்கிள்லயும் ஐபோன் யூசேஜ் யாரும் கிடையாது. அப்படி இருந்தாலுமே பேசிக் வேரியன்ட் ஓரளவு தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காஸ்ட்லியா வாங்கும் போது அது எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கும் போது ஓகே நல்லா இருக்குல்ல இது அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சார் சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம் உண்மையா. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்த வந்து நீங்க ஷேர் பண்ணும்போது அது வந்து பல பேருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பாவே. ஆமாம் சார், ஜேர்னில இருக்கிறத தாண்டி நீங்க சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணும்போது சம்வாட் பெட்டர் தென் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு சார். சூப்பருங்க. சரி ஓகேங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, டச்ல இருங்க. ஷூர். ஓகே, தேங்க்யூ ரைட்டுங்க, பைங்க. தேங்க்யூ சார்.